ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2026 சினிமா ராசி பலன் தான் பார்க்க போறோம். புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம் நேயர்களே, என்னுடைய கண்ணோட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு 2026 ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தொடங்கலாமா? முதலாக விஜய் ராசி நேயர்களே, அதிக இன்பமும் துன்பமும் கொண்ட வருடமாக இந்த வருடம் அமையப் போகிறது. போன வருடம் எந்த விஜய் படமும் வராமல் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். 2026 முதல் மாதத்திலேயே ஒரு புதிய படம் வருகிறது. அதில் இன்பம் கொண்டாலும் அதுவே கடைசி முறை என்பதால் கவலையாகவும் இருக்கும். உங்களது ராசி நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். அல்டிமேட் ராசி நேயர்களே, போன வருடம் உங்களுக்கு மிகவும் இன்பம் கொண்ட வருடமாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் அப்படி இருக்காது. மீண்டும் உங்களது காத்திருக்கும் வேலையை தொடங்க ஆரம்பிக்கலாம். நீண்ட நாளுக்கு முன்பு விட்ட சனி மீண்டும் தொடர வாய்ப்புள்ளது. ஆகையால் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். உங்களது ராசி நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. தலைவர் ராசி நேயர்களே, கடந்த வருடம் கூலி என்கிற முக்க படத்தை கொடுத்துள்ளீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு நன்மையூட்டும் வருடமாக அமையும். நெல் சூரியனை வணங்கினால் மிகவும் நல்லது. உங்களது ராசி நிறம் கிரே கலர். கமல் ராசி நேயர்களே, கடந்த 2 வருடமாக 2 ஜென்மசனி உங்களை பிடித்து ஆட்டி கொண்டுள்ளது. அதில் ஒரு சனி விலகிவிட்டாலும் இன்னொன்று பார்ட் 3 காத்திருக்கிறது. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை நீங்களே விரட்டிவிட்டீர்கள். ஒரு நகைச்சுவை படைப்பு கொடுத்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களது ராசி நிறம் பிளாக் அண்ட் ஒயிட். சூரிய ராசி நேயர்களே, கடந்த வருடம் உங்களுக்கு சில இன்பம் மட்டும் இருந்திருக்க கூடும். ஆனால் இந்த வருடம் மிகவும் இன்பம் தரக்கூடிய வருடமாக அமையப் போகிறது. காத்திருந்து பாருங்கள். வாடிவாசல் வராததால் வாடி போய்விட வேண்டாம். வேறு ஏராளமான படைப்புகள் உள்ளது. உங்களது ராசி நிறம் கருப்பு. விக்ரம ராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த 3 வருடமாக எந்த இன்பமும் இல்லாமல் இருந்திருக்கும். அதே போல்தான் இந்த வருடமும் அமையும். வேறு ஏதும் சொல்வதற்கில்லை. ஆகையால் சாமி மற்றும் தூள் போன்ற பழைய படைப்புகளை ரீவாச் செய்து வருடங்களை ஓட்டிக்கொள்ளவும். உங்களது ராசி நிறம் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, கடந்த வருடம் மிகவும் இன்பமூட்டும் வருடமாக அமைந்திருக்கிறது. ஒரே வருடத்தில் 4 படைப்புகள் வந்ததால் இந்த வருடம் ஒன்றுமில்லை. ஆகையால் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ராசி நிறம் கிடையாது. ராசி உணவு வேணால் இருக்கிறது. அடிக்கடி இட்லி எடுத்துக்கொள்வது நன்மையை தரும். சிம்பு ராசி நேயர்களே, கடந்த வருடம் தக் லைஃப் எனும் படத்தை கொடுத்து அமர்க்கலப்படுத்தி இருக்கிறீர்கள். தக் லைஃப் நல்லா இல்லைன்னு சொன்ன ரசிகர்களே, உங்கள் லைஃப் நல்லா இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். 2026 3 படங்கள் வைத்திருந்தாலும் அதில் ஒன்றாவது வெளிவருமா என்பது சந்தேகம்தான். உங்களது ராசி நிறம் வெள்ளை. எஸ்கே ராசி நேயர்களே, கடந்த வருடம் மதராசி என்று ஒரு நல்ல ஆவரேஜ் படம் கொடுத்தீர்கள். இந்த வருடம் தொடக்கத்திலேயே துப்பாக்கியிடம் போட்டி போடுகிறீர்கள். உங்களது படைப்பு வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களது ராசி நிறம் காக்கி. விஜேஎஸ் ராசி நேயர்களே, காது கிளியும் அளவிற்கு கத்தி கத்தி பேச வேண்டாம். ஏஸ் போன்ற கார்டு யூஸ் செய்து விளையாட வேண்டாம். இந்த வருடம் வில்லனாக அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். இது ஒரு நல்ல முடிவு. உங்களது ராசி நிறம் கருநீலம். கார்த்தி ராசி நேயர்களே, கடந்த வருடம் வரவேண்டிய வாவாத்தியார் வராமல் போனதால் வருத்தப்பட வேண்டாம். இந்த வருடம் 2 படம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. 2026 உங்களுக்கு மிக நல்ல வருடமாக அமையும். உங்களது ராசி நிறம் காக்கி. ஜெயம் ராசி நேயர்களே, கடந்த பொங்கலுக்கு வந்தவர் மீண்டும் இந்த பொங்கலுக்கு தான் வந்திருக்கிறீர்கள். காதலிக்க நேரமில்லை என்று கூறிவிட்டு இப்போது 1 வருடமாக எந்த படைப்பும் வராமல் இப்போதுதான் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஜீனி படத்திலிருந்து வந்த பாடல் மிகவும் அருமையாக இருந்தது. ஜீனி படத்திற்காக காத்திருக்கிறேன். உங்களது ராசி நிறம் கோல்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின். Goodbye, Charlie. I love you.